கோல்டோட ரேட் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸ்லாம் நல்லா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. இது எதனால நீங்க நினைக்கிறீங்க? நாட்டுக்கு பண உதவி அதிகமாக வேணும். அதுக்காக இப்போ கோல்டு விலை இப்போ ஏறுது. நம்ம வந்து அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறோம். நம்ம கோல்டு யூஸ் பண்ணாமல் இருந்தால் அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ரேட்டை கம்மி பண்ணிடுவாங்க. தங்கத்தோட விலை இந்த அளவுக்கு அதிகரிக்கிறது முக்கியமான காரணம் சென்ட்ரல் பேங்க் அதிகமாக இப்போ கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் நானும் போயிட்டு நகையை வாங்குறதுனால இந்த அளவுக்கு நகையோட விலை வந்து அதிகரிக்கலை. ஸோ அதுவே ஒரு தப்பான கணிப்பு தான். சரி, இப்போ ஏன் சென்ட்ரல் பேங்க் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ மட்டும் அதிகமாக தங்கத்தை பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரீசன் டாலரேஷன். உலக நாடுகள் எல்லாமே இப்போ அதிகமாக டாலர் மேலே தான் டிபெண்டடாக இருக்காங்க. ஸோ அதுலேருந்து வெளியில் வந்து அவங்க கரன்சியை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த கண்ட்ரியில் கோல்டோட பர்ச்சேஸ் அதிகமாக இருக்கணும். இப்போ இந்தியா டாலரை யூஸ் பண்ணாமல் ஐஎன்ஆரை வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஐஎன்ஆர் கரன்சி அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு சென்ட்ரல் பேங்க்லாமே நிறைய கோல்டை ரிசர்வாக அங்கே வாங்கி வச்சிருந்தாதான் ஐஎன்ஆர் கரன்சிக்கு அங்கே மதிப்பு இருக்கு. இப்போ கோல்டு வாங்கலாமா வாங்கக்கூடாதா? உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டியூரேஷன் குறைந்தபட்சம் 3 வருஷம் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ கோல்டு வாங்காம இருக்கிறது பெட்டர். ஆனா 5 வருஷத்துக்கு மேல இருக்கு அப்படின்னா நீங்க இப்போ கோல்டை டிஜிட்டலா வாங்கி வைக்கிறது நல்லது.